Hey guys, welcome to my channel. My name is Gautam. நான் வந்து இப்போ கொச்சியில் இருக்கேன். கொச்சியிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸில் இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட். ஸோ இங்கே வந்து வழக்கமான முறையில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே போயிட்டு படகு மூலிமா வந்து மீன் பிடிப்பாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறைங்க. ஸோ இது வந்து கேரளா மக்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னா சைனீஸ்காரன். ஒரு 14th செஞ்சுரியில் அந்த டைமில் சைனீஸ்காரங்க வந்து ட்ரேடிங்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த முறையில் வந்து அவங்க ஃபிஷ்ஷிங் வந்து இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க லோக்கல் மக்களுக்கு. ஸோ இன்னும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தடு. ஒரு ஃபிஷ்ஷிங் நெட்டுக்கும் பின்னாடி 5-6 ஃபிஷர்மேன் வந்திருக்காங்களாமா. ஸோ அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடார மாதிரி அமைச்சிருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு ப்ராப்பராக எல்லா மீனையும் எடுத்துகிட்டு அதை வந்து விற்கிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. Sardian category fish. Sardian category. Sardian. Bori. This is jellyfish. Jellyfish. It's dangerous. It's dangerous. Fox. الأنواع اللي الحوت لأنه هذه حسب العيوب ما عيوب البوري. ஸோ அந்த வலையிலேருந்து மாட்டின மீன் எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து வந்து விற்கிறாங்க. உடனே வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகுது. இங்கே வேறு மழை வந்துகிட்டே இருக்கனால வெதரே பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் சின்ன சின்ன படகுலாம் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த இடத்துக்கு கொச்சின் எப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சைனாக்காரங்க வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் வந்து நேம் வச்சது இந்த சிட்டிக்கு. கோச்சி அப்படின்றது வந்து சைனீஸ் நேம், கோச்சி, ஓகேங்களா. ஸோ அது வந்து காலப்போக்கில் அப்படியே கொச்சி அப்படின்றது மாறிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா லைக் சைனா அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ சைனீஸ்காரன் தான் வந்து இந்த சிட்டிக்கு நேம் கொடுத்தது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே தெர்மோகோல் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது நிறையா. நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடில் இன்னொரு விதமாக வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அண்ணன் வந்து கையில் வலைய வச்சுக்கிறாரு, அதை ஒரு மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அடுக்கிட்டு, ஸோ அதை அங்கே போயிட்டு அந்த இடத்துல நின்று அப்படியே தூக்கி போடுறாரு. ஒரு டைமும் கரைக்கு வந்துட்டு அதை ப்ராப்பராக அடுக்கிட்டு, ஸோ ஒரு டைமும் அந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல மீன் மாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். കറക്റ്റ് അതായത് ആൾമാർക്ക് പോകാൻ പാടില്ല, കറക്റ്റ് ആ സ്മെല്ല് നോക്കിയിട്ട് നേരെ പോയി കണ്ടു. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, இங்கெல்லாம் ஷிப்லாம் போயிட்டுருக்கு, பெரிய பெரிய ஷிப்லாம். ஸோ மறக்காமல் கொச்சி வந்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் நெட்டுக்கு வந்துட்டு போங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கே கொச்சியில் இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாய்.